இந்த மழைக்கு எதமாகவும் நமக்கு சளிக்கு எதமாகவும் ஒரு குழம்பு பார்க்கலாங்களா? அதுக்கு தக்காளி தேவையில்லைங்க, தேங்காய் தேவையில்லைங்க. புரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி போதுங்க. இதுக்கு 2 வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி, சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிக்க போகிறோங்க. இது பொரித்த உடனே 2 பச்சை மிளகாவும் காரத்துக்கு அதையும் போட்டுட்டு, ஒரு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கினதையும் போட்டு அதையும் வதக்கின பின்னாடி பூண்டையும் போட்டு நல்லா வதக்க போகிறோங்க. அப்புறம் வெங்காயத்தை நீல வாக்கில் போட்டு நல்லா வதக்கி அதை எடுக்க போகிறோங்க. சின்ன வெங்காயம் போடுறதுனா போடலாம், நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதை வதக்கி ஆற வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுட்டு இந்த ஆற வச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறாங்க. அதோட கொத்தமல்லி தண்டு, நான் எப்போவுமே கொத்தமல்லி தண்டை அதில் போட்டு அரைப்பேன். எந்த மசாலானாலும் கொத்தமல்லி தண்டை இலையை தனியாக கிள்ளி வச்சுட்டு தண்டை போட்டு இதில் அரைச்சிடுவாங்க. அதை போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு வெங்காயம் பொடியாக நறுக்குன வெங்காயத்தையும் போட்டு அது நல்லா வதக்கிட்ட உடனே சிக்கனையும் நல்லா போட்டு எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறேங்க. இந்த சிக்கன் நமக்கு சளி பிடிக்கும் போது இது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சளியெலாம் இறங்கும். நமக்கும் ரொம்ப நல்லதுன்றதால நாட்டுக்கோழி தாங்க எடுக்கிறோம். நான் பிராய்லர் சிக்கன் ரொம்ப எடுக்கிறதில்ல, எப்போவுமே நாட்டுக்கோழி. என் பையனுக்கு கொஞ்சம் நல்லா சளி அடிக்கடி பிடிக்குன்றதுனால அவனுக்கு இது அடிக்கடி கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க. அது நல்லா வதங்கின உடனே மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்க வேண்டியதாங்க. இதனுடைய ஹைலைட்டே என்னன்னா தனியா தூள் தான் ஒரு 5-6 ஸ்பூன் கிட்ட நம்ம போட போகிறோங்க. இந்த தனியா தூளும் நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி எடுக்க போகிறோங்க. ஒரு 6 ஸ்பூன் கிட்ட நான் தனியா தூள் போட்டுட்டேங்க. அதை நல்லா வதக்கிக்கிறோனுங்க. எண்ணெயிலே வதக்கிக்கணும். இல்லைன்னா நம்ம மசாலா வதக்குறோம் இல்லைங்களா, அதுலேயே அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி கூட அரைச்சிக்கலாங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டேங்க. அப்புறம் வீட்லேயே ரெடி பண்ண கறி குழம்புக்கெலாம் போடுற மசாலாவையும் ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேங்க. இதை போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் அந்த மசாலா வதங்கணுங்க. இந்த தனியாத்தூள் நம்ம வெங்காயம் இதெல்லாம் அரைக்கிறதுக்காக வதக்குறோம் இல்லைங்களா, அதோடவே போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கிட்ட பின்னாடி அரைச்சும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இந்த எண்ணெயிலே பிரட்டியும் எடுக்கலாங்க. இது நல்லா இந்த மசாலாவோட கலந்து வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற வரையும் கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறோங்க. இது நல்லா வதங்கினோடனே நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் 2 ஜார் அலசி ஊற்றிட்டேங்க. அதாவது நமக்கு வேகிற அளவுக்கோ இல்லை கிரேவி அளவுக்கோ நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நம்ம ஊற்றிக்கலாம். நான் இது இட்லிக்கு தேவைன்றதுனால இந்த அளவுக்கு 2 ஜார் அலசி ஊற்றிக்கிட்டாங்க. இதை ஊற்றிட்டு ஒரு 3-4 விசில் விட்டுட்டு நம்ம இறக்கிட்டா சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடிங்க. இதுக்கு நம்ம தக்காளியும் யூஸ் பண்ணுறதில்ல, தேங்காயும் யூஸ் பண்ணுறதில்லைங்க. அப்புறம் தேவையாக இருக்கிற அளவு உப்பு போட்டுட்டு தண்ணியும் ஜாரில் அலசி ஊற்றியாச்சுங்க. கொத்தமல்லி லைட்டாக கொஞ்சம் தூவிட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு இறக்கிக்கலாங்க. இது நமக்கு இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. கொத்தமல்லி லேசாக தூவிட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிக்க போகிறோங்க. இதை எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என் சமையல் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், சுவையான சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. இது பாருங்கள், அனல் பறக்க நம்ம மலைக்கு எதமாக அனல் பறக்க ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், எல்லாமே நாட்டுக்கோழியும் நல்லா ஒரு 4 விசில்லையே வெந்துடுச்சு. அந்த பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தான் இருக்குது. இது நான் இட்லிக்குன்றதுனால இந்த பதத்தில் எடுத்துக்கிட்டாச்சுங்க. கொத்தமல்லி தூவியாச்சு. சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னுட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.